ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஹஸ்பண்டோட நெக்ஸ்ட் பாட்டை எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற வேர்டு ஒர்க் பெயிண்டர் மெடிட்டு இருந்துச்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது வெறும் ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? பாட்டுக்குள்ள போகலாம். இந்த பிளேஸில் இவ்வளோ வெறியும் கில் பண்ணது யார்டானுங்கிற மாரி நம்ம டேயும் ஜிமினாவும் ரொம்ப ரொம்ப ஷாக் ஆனோம். இங்கே காட்டாகி இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுது. ஹாஸ்பிட்டலில் ஹாரி பக்கத்தில் அந்த ஃபுல்லாக ஃபேஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணபடி ஒரு பர்சன்ட் லீயை கில் பண்ணியிருப்பாம்ல, அந்த பர்சன்ட் கரெக்டாக ஹாரி பக்கத்துலேயே வந்து நிற்கிறாரு. ஃபுல்லாக மாஸ்க் எல்லாத்தையுமே வேர் பண்ண பொசிஷனில் தான் இருப்பார். அந்த பொசிஷனில் கரெக்டாக ஹாரி பக்கத்தில் வந்து நின்றுட்டு ஹாரியோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி, உன்னை இந்த மாதிரி பொசிஷனை ஆக்குன அந்த பர்சனில் ஒரு மெம்பரை கில் பண்ணிட்டேன். கண்டிப்பாக அந்த ஜாக்கி அந்த மாஃபியா மணியை நான் சும்மாவே விட மாட்டேன். உன்னை இந்த அளவுக்கு டார்கெட் பண்ணி ஃபைட் பண்ணி உன்னை இந்த மாதிரி இப்படி பெட்டில் என்ன மாதிரி கோமாவில் இருக்க வச்ச அந்த பர்சன்ஸ் ஒருத்தரையும் நான் விட மாட்டேன். கண்டிப்பாக நான் ஒவ்வொருத்தரையாக ரிவெஞ்ச் எடுப்பேன். நான் ஃபஸ்ட்டே லீயை கில் பண்ணிட்டேன். இன்னும் அந்த ஜாக்கும் அந்த மாஃபியா மேனுண்டா அவங்களையும் கூடி சீக்கிரமே கில் பண்ணிவிட்டு உன்கிட்ட அந்த குட் நியூஸோடு வருவேன் ஹாயாங் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்ட் நம்ம ஹாரியை பாட்டு பேசுகிறாங்க. இந்த மாதிரி பேசிட்டு அப்படியே ஹாரியோட ஹேண்ட்ஸை விட்டுட்டு நேராக அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு அந்த பர்சன்ட் வெளியே போகிறாங்க. இப்போ ஹவுஸில் காட்டினா ஹவுஸில் நம்ம ஜொங்குக்கு வந்து மாலில் நிறைய திங்ஸ் வாங்கியிருப்பார்ல, அதை வச்சு காலேஜ் ஒர்க்கு பண்ணிகிட்ருக்காரு. காலேஜ் ஒர்க்கையும் பண்ணுறாரு. அப்புறம் அவருக்கு தெரிஞ்ச மாதிரி குட்டியாட்டோ டாய் மண்டிலாம் பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி லீயை கில் பண்ணது யாருன்னே தெரியலையே அப்படிங்கிற டென்ஷன்லேயே ஜிமினா கிட்ட பேசிக்கிட்டே கரெக்டாக ஹவுஸ்க்கு என்றான். ஜொங்குக்கு இந்த மாதிரி அவருக்கு தோன்றது, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு பர்சன்ட்டுக்கு இப்போ நம்ம கேம் விளாடணும், ப்ளே பண்ணணும், சாப்பிடணும், தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும்ல, அந்த திங்கிங்கில் நம்ம ஜொங்குக்கு வந்து டாய் பண்ணிக்கிட்டே காலேஜ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் காலேஜ் ஒர்க்கை பண்ணிவிட்டு அந்த புக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் டாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறது நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு என் பேபி என்ன பண்ணுதுன்னு எனக்கே புரியலையேங்கிற மாதிரி இந்த மாதிரி நோட் பண்ணால் இப்போ கரெக்டாக அந்த ரூம்குள்ளே ஷுகாவும் ஜேகப்பும் என்றாகி, ஜொங்குக்கு நீ இப்போ நார்மலாகிட்டியா, மாலுக்கெல்லாம் போனியாமே, என்னடா வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஏண்டா இதை தான் வாங்கினேன், இது உங்கள் 2 பேருக்காக நான் ரெடி பண்ண டாய் அப்படிங்கிற மாதிரி அந்த டாயை கொடுக்குறாரு. வாவ், செமையாக இருக்குது ஜொங்குக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த டாயை வாங்கினோம். இப்போ நம்ம ஜொங்குக்கை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணுங்கிற மாதிரி நம்மகிட்ட என்ன செய்வார்னா, ஜொங்குக்கிட்ட வந்துட்டு இன்றைக்கி ஒன்று டாக்டர் செக்கப் கூப்பிட்டாரு, எனக்கு ஒர்க் இருந்ததுனால நான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக முடியல ஜொங்குக், இப்போ வா நம்ம 2 செக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி செக்கப்புக்கு போனோம். செக்கப்பும் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணால் ஜொங்குக்கு இப்போ ரொம்ப நார்மலாக தான் இருக்கிறான். அப்பப்போ அவனுக்கு ஹெட்டில் பெயின் வரும், ஹெட்டில் அடிபட்டுருக்குல, அதனால லைட்டாக ஹெட்டில் பெயின் வரும். இந்த மெடிசன் போட்டால் மட்டும் போடும். அப்புறம் உங்களை பற்றின மெமரிஸ் வந்து அது தானாக தான் அவனுக்கு ரிலீஃப் ஆகணும். அவனாக தான் உங்களை நீங்களும் ஜொங்குக்கும் மேரேஜ் பண்ண அந்த மூமெண்டெல்லாம் அவன் மெமரிக்குள்ளேருந்து அவன் எடுக்கணும். முடிஞ்சால் உங்களோட மெமரி அவனுக்கு ரீக்கப் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி உன்னோட மெமரி டேயோட மெமரி ரீக்கப் பண்ணதுக்கு டேயே நீங்கள் தான் அந்த ரீக்கப் பண்ணணுங்கிற மாதிரி டாக்டர் எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு ஜொங்குக்கு நார்மலாக தான் இருக்கான், காலேஜுக்கெலாம் நீங்கள் அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு டாக்டர் அங்கேருந்து அனுப்பினோம். நம்ம ஜொங்குக்கு பாட்டபடி காரை ட்ரை பண்ணிட்டு வந்தோம். ஜொங்குக்கு அப்படியே ரொம்ப நார்மலாக மொபைலில் வீடியோ பார்த்துக்கிட்டே வர்றாரு. இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டே வந்தோம். ஜொங்குக், ஏன்னா உனக்கு தெரியுதுல்ல, எப்படி தெரியாமல் இருக்கும், என் பக்கத்தில் தானே இருக்கிறீங்க. இல்லை ஜொங்குக், உன் ஃப்ரெண்டை தெரியுது, உன் பேரண்ட்ஸையும் தெரியுது, உன் காலேஜ் ஸ்டடி எல்லாமே ஞாபகம் இருக்குது, என்ன உனக்கு தெரியலையா? உண்மையிலே நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியல. பட் நம்ம 2 பேருமே மேரேஜ் பண்ணியிருக்கோம். எனக்கு ஏதோ அடிபட்டிருக்கு, அதனால மெமரி லாஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு இப்படி பேசுவாரா? ஆமாம், அப்படி மெமரி லாஸ் ஆனாலும் நான் தான் உன் ஹஸ்பண்டுன்னு என்னை அக்செப்ட் பண்ணிட்டு தானே இருக்கிற, இல்லை என்னை பார்த்து எதுவும் பயத்தில் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது என் ஃப்ரெண்டே சொன்னாங்க நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுன்ட்டு, அவங்க போய் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே விண்டோ பக்கமாக திரும்பி உட்காந்துக்கிறாரு. அப்போ எப்போதுமே என் மெமரி உனக்கு வராதாடாங்கிற மாதிரி நம்மகிட்ட அப்படியே காரை ட்ரைவ் பண்ணபடியே நேராக மேன்ஷனுக்குள்ளே என்ட்ராகிறாரு. என்ட்ராகி ஜொங்குக்கான ஃபுட்டு மெடிசன் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு, காலேஜுக்கு நீ நெக்ஸ்ட் டேலேருந்து போ, உனக்கு தான் இப்போ ஹெட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க, கட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்கல்ல, ஹெட்டில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, நீ காலேஜுக்கு சேஃபாகவே போகலாம். ஆனால் அவங்க கூட பாடி கார்ட்ஸ் வருவாங்க,
நீ ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு ஸ்லீப் பண்ண வச்சுட்டு லீயை கில் பண்ண பர்சன்ட் யார் யாரா இருக்குன்ற நியூ பர்சன்ட் ஒருவேளை ஜாக்கே கில் பண்ணியிருப்பானோ இல்லை அந்த மாஃபியா மேனாக இருக்குமோ யாரா இருக்குன்னு தெரியலையே இந்த ஜாக்கையும் அந்த மாஃபியா மேனையும் நீ பிடிச்சாதான் உண்டு அப்படிங்கிற மாதிரி லே டெத் ஆகிட்டா இன்னும் 2 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. அவங்க 2 பேரையுமே பிடிச்சாதான் யார் ஜாக் லீயை கில் பண்ணானுங்கிறது தெரியும். இந்த ஜாக் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் பண்ண அடுத்த செகண்ட்லேருந்து எங்கே இருக்கானுங்கிறதே தெரியாமல் போச்சு. கண்டிப்பாக அந்த ஜாக்கை நான் சும்மா விட மாட்டேன். அந்த மாஃபியா மேனையும் சும்மா விட மாட்டேன். அப்புறம் இவங்க 2 பேரை தாண்டி நியூவாக இந்த பிளேஸில் வேறு யாராவது இந்த ஒர்க்கை பண்ணால் அடமொண்டல யாருங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி பயங்கரமாக திங்க் பண்ணிட்டு இருந்தேன். ஜிமினாவுக்குமே எந்த டவுட் இருந்தால் ஜாக்கும் அந்த மாஃபியா மேனும் இல்லாமல் நியூவாக ஒரு பர்சன்ட் இந்த பிளேஸில் லீயை வந்து கில் பண்ணியிருப்பாங்களோ யாராக இருக்கும் இந்த பர்சன்ட் ஒருவேளை லீயோட இன்னொரு எனிமையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஜிமினாவும் திங்க் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம ஜங்குக்கு அப்படிலாம் இல்லை, ரொம்ப நார்மலாக பேபி மாதிரியே ஸ்லீப் பண்ணிகிட்ருப்பாரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே ஒரு 1 மந்த்துக்கிட்டே ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. ஜங்குக்கு இப்போ ரொம்ப நார்மலாக ஹெட்டில் போட்டிருந்த அந்த கட்டு மொத்தமாகவே ரிமூவ் பண்ணி நார்மல் ஜங்குக்காகவே காலேஜுக்கு போகிறது வர்றது, அப்புறம் காலேஜ் ஒர்க்லாம் பண்ணுறது, டே கூட நல்லாவே பேசலாம் ஆரம்பிச்சிடுவார். டேயுமே அந்த பர்சன்ட் யாருங்கிறத கண்டுபிடிக்கிற குழப்பத்துலேயும் ஜாக்கும் அந்த மாஃபியா மேனு எங்கே இருக்காங்கங்கிறதும் தெரியலையேங்கிற மாதிரி அந்த டென்ஷன்லேயே இருந்தால் இப்போ டேஸஸ் அப்படியே 1 மந்த் மூவ் ஆனாலும் இப்போ நம்ம ஜங்குக்கிட்ட நேராக பெட்லேருந்து அப்படியே எழுந்து டேயை நோட் பண்ணுறாரு. என்னாச்சு என் பேபியே இந்த மாதிரி என்ன பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி டே கரெக்டாக ஜங்குக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ஜங்குக்கோட ஃபேஸ்லாம் டச் பண்ணி பார்க்குறாரு. ஏதாவது ப்ராப்ளமா என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? டேயாங் டேயாங் எனக்கு ஒரு மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு எழுந்து போய் அப்படி சிங்கில் பயங்கரமாக வாமிட் பண்ணுறாரு. என்னாச்சு நேற்று நைட்டு எடுத்த ஃபோட்டோ எதுவும் சரியில்லையா? என்னாச்சு ஜங்குக்கு உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு கிரிப்பாக பிடிச்சா எனக்கு ஒரு மாதிரி படான்ட்டு வருது, ஒரு மாதிரியாக ஃபுல்லாக ஸ்வெட்டிங் ஆகிட்டுட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே கிரிப்பாக பிடிப்பாரா அந்த மாதிரி பிடிச்சா என்ன சொல்கிற ஜங்குக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே ரொம்ப பயந்து போய் ஜிமினாவை கட்டி கூப்பிட்றாரு. இந்த மாதிரி கூப்பிட்டேன். ஜிமினா அப்படியே அவரோட ரூமில் இருந்து உள்ளே என்ட்ராகிறாரு. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்காண்டா, டாக்டருக்கு கால் பண்ணி எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டாக்டருக்கு அப்படியே நம்ம ஜிமினா கால் பண்ணி ஹவுஸ்க்கு வர வைக்கிறாரு. இப்போ ஹவுஸில் தான் நம்ம ஜங்குக்கு அப்படியே பெட்டில் தான் பட்டிருக்காரு. இருந்தாலுமே அவருக்கு ஒரு மாதிரி பாடி வந்து டிஃப்ரெண்ட் சேஞ்சிங் இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு டேயோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குட்டே, எனக்கு எதுவும் ஆகாதில்ல அப்படிங்கிற மாதிரி இப்படி க்ரை பண்ண அவனுக்கு ஒன்றும் ஆகாது, நீ பயப்படாத டாக்டர் வராருல செக் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஜங்குக்கு இந்த மாதிரி கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருந்தா சுகாவும் ஜேகப்புமே அதே ரூம்குள்ளே இருந்தான். டாக்டர் கரெக்டாக பண்ணுற ரூம்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு நம்ம பாய்ஸஸ் எல்லாரையுமே நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு செக் பண்ணுறாரு. இந்த மாதிரி செக் பண்ணிட்டோம். ஜங்குக்கு ரொம்ப நார்மலாக இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு பாய்ஸஸ் எல்லாரையும் ரூமை விட்டு வெளியே போயிட்டு திரும்பவும் நம்ம ஜங்குக்கு இன்னொரு டைம் செக் பண்ணி பார்க்குறாரு. இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் வந்து கொஞ்சம் ஸ்மைல் பண்ணபடி அந்த ரூமை விட்டு வெளியே வந்தோம். இப்போ நம்ம ஜங்குக்கு தான் பெட்டில் உட்காந்துருந்து பயங்கரமாக ஸ்மைல் பண்ணபடி ஷை ஆகுறாரு. இந்த மாதிரி ஷை ஆனால் இப்போ டாக்டர் அப்படியே வெளியே வந்துட்டு நோட் பண்ணிவிட்டு நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன இந்த மாதிரி சொல்கிறீங்க, அவன் ரொம்ப பயத்துலலாம் இருந்தான், வேறு ஏதாவது ப்ராப்ளமா எதாக இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனாகவே சொல்லுங்கள், நான் பயப்படலாம் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். உண்மையிலேயே நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றுமே இல்லை, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க, அதோட சிஸ்டம் தான் இந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் இப்படி தான் வாமிட் வரும், மயக்கம் வரும், படபடன்ட்டு வரும், எல்லாமே வரும், அப்புறம் மறுபடியும் எல்லா ஒர்க்கையும் பண்ண முடியாது, கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க, நான் மெடிசன்லாம் கொடுக்குறேன், மந்த்லி கரெக்டாக செக்கப் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டாக்டர் அங்கேருந்து போனால் நம்ம டேயால் நம்பவே முடியல. வேகமாக அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு பெட்டில் இந்த மாதிரி ஷையோ உட்காந்துருக்க ஜங்குக்கு அப்படியே பிராடாஸ்டர்லேயே தூக்கணும் போயிட்டு ஜங்குக்குமா டாக்டர் சொன்னது உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜங்குக்கு ரொம்ப ஷையாகி டேயோட ஃபேஸ்க்குள்ளே அவரோட நெக்குக்குள்ளே ஃபேஸை வச்சு மறைச்ச படிட்டு அந்த மாதிரி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஏய் பொய் சொல்லாதடா,
என்ன பாருடா எங்கடா ஷை ஆகிட்டு இருமுற? ஜங்குக் டாக்டர் சொன்னதை கேட்டுட்டுடி எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா? வா வா இந்த குட் நியூஸை கண்டிப்பாக ஹாரி கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மீடியம் ஜங்குக்கை பிராடஸ்டலே தூக்கினபடி நேராக ஹவுஸ்லேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே இப்போ ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஹாரிக்கு இன்னும் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்குல்ல அந்த ரூமுக்குள்ளே கொண்டு போய் ஜங்குக்கை ஹாரி பக்கத்துலேயே அப்படி விட்டுட்டு, டே மச்சான் ஹாரி, உன் பிரதரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா உனக்கு தெரியுமா? உன் மச்சானோட பேபி உன் பிரதரோட டொமக்ஸில் இருக்குதுடா. என்னடா 1 மந்த்துக்கு மேலேயே மூவ் ஆன் ஆயிடுச்சு. என்ன ஐஸை க்ளோஸ் பண்ணபடி பெட்லேயே பட்டிருக்க? ஹாரி எழுந்துக்கோடா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுகிறத கேட்க சொல்ல ஜங்குக்குமே ரொம்ப ஒரு மாதிரியாக்கி செம்ம பெயினாக இருக்குது. பெயின்லேயே ஹாரியை நோட் பண்ணோம். ஜிமின் அப்படியே நம்மகிட்டே ஹக் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருக்கிற மூமெண்ட் தேவையில்லாமல் நீயும் க்ரை பண்ணி ஜங்குக்கு பெயின் பட்டாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்படியே அந்த மூமெண்ட்டை கொஞ்சம் பிரேக் பண்ணிவிட்டு ஜங்குக்கு டைட்டாக ஹேக் பண்ணபடி இவன் உன்னோட பிரதர் உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட ஹாரிக்கிட்ட கொண்டு வந்து காட்டுறாரு. இப்படி காட்டிட்டு இவன் 1 மந்தாக இப்படியே தான் இருக்கான், எப்போன்னா அழுக்க போகிறானோ தெரியல போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த ரூமுக்கு வெளியே கொண்டு வந்துட்டு டாக்டர்கிட்ட கேட்குறான், என் ஃப்ரெண்டு எப்போன்னா எழுந்துப்பான் 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு, அவனுக்கு அடிப்பட்டது கூட இப்போ ஓரளவுக்கு நார்மல் ஆயிடுச்சு, ஆனாவே ஐயோ ஓப்பன் பண்ண மாட்டாங்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவர் கோமாவில் இருக்கிறாரு, அவராடா எழுந்துக்கிட்டா உண்டு அப்படிங்கிற மாதிரி இப்படி டாக்டர் சொல்கிறத கேட்டு ஹாரி ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற? 1 மந்த் ஆயிடுச்சுடா, இந்த 1 மந்த்தும் நீ பக்கத்தில் இல்லாத மூமெண்ட் ரொம்ப பெயினாக இருக்குடா. உன் பிரதர்டா உன்னோட ஜங்குக்குடா, உன் ஜங்குக்கூட டொமக்ஸில் பேபி இருக்குடா, உன் பிரதர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்டா. எவ்வளோ பெரிய குட் நியூஸ் தெரியுமா? இதை கேட்டால் நீ எவ்வளோ ஹாப்பியாகவே தெரியுமா? ஏன்டா இந்த மாதிரி பெட்டில் பட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்மகிட்ட க்ரை பண்ணி அழுற மூமெண்ட்டை ஜிமினா நோட் பண்ணிவிட்டு ஜிமினாவுக்குமே பயங்கரமாக க்ரையிங் ஆகும். ஏன்னா 3 மெம்பர்ஸும் சைல்டுலேருந்து ஒன்றா இருந்திருப்பாங்கள்ல. இந்த மாதிரி தன்னோட ஃப்ரெண்டு இப்படி அடிபட்டு படுத்து கோமாவில் இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிற அந்த வேர்டெல்லாம் கேட்டு ஜெமினா அப்படியே ஹக் பண்ணபடி கண்டிப்பாக பேபி போட் ஆகிறதுக்குள்ளே ஹாரி நார்மல் ஆகிடுவான்டா, நீ பெயின் ஆகிக்காடு அப்படிங்கிற மாதிரி அப்படியே கம்ஃபர்ட் பண்ணபடி கண்ட்ரோல் பண்ணபடி அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறாரு. இந்த மாதிரி கூப்பிட்டு வந்தோம். இப்போ நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே மேன்ஷனுக்கு வராங்க. இந்த மாதிரி மேன்ஷனுக்கு வந்தால் இப்போ நம்ம மேன்ஷனில் தான் ஜங்குக்கு பொறுமையாக ரூமில் கொண்டு விட்டுட்டு ஜங்குக்கான ஃபுட்டு எல்லாத்தையுமே கரெக்டாக கொண்டு வந்துட்டே கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்தா எங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜங்குக்கு எப்போது மாதிரி நார்மலாக எழுந்து நம்ம மற்ற சுகர் ஜேக்கப் கூட சேர்ந்து காலேஜுக்கு போகிறாரு. சேஃப்டிக்கு நம்ம அட்டையோட பாடி கார்ட்ஸும் இப்போ கூட போவாங்க. இந்த மாதிரி போனோம். டேஸஸ் அப்படியே இப்போ ஒரு 3 மந்த்துக்கிட்ட மூவ் ஆன் ஆயிடுச்சு. ஜங்கு கூட டொமக்ஸில் இப்போ 3 மந்த் பேபி இருக்குது. இந்த மாதிரி 3 மந்த் பேபி இருக்கிற அந்த பொசிஷனுக்கு இப்போ ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அந்த ஃபாரஸ்ட்டோட நடு சென்டரில் தான் ஒரு டேமேஜான பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்குள்ளே தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி காட்டுனா அந்த பில்டிங்குள்ளே நம்ம ஜாக் தான் அந்த மாஃபியா மேனுக்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கான். எப்படி லீ செத்தானுங்கிறது உனக்கு தெரியுமா? யார் கில் பண்ணானுங்கிறது தெரியுமா? நம்மக்கிட்ட இருந்த 1% அவன்தான். நான் எப்படிலாம் பாடி கார்ட்ஸ் தேவைப்படுறாங்க அவங்க எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவனும் அவனோட ஹோல் பாடி கார்ட்ஸும் அந்த பிளேஸில் டெட்டாக இருந்தாங்க. கண்டிப்பாக இதுக்கெலாம் காரணம் இது வியார்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜாக்கு சொல்லவும் நீ சொல்கிறதும் கரெக்டு தான், கண்டிப்பாக வியார்டாக இருக்கும். நம்ம அதர் பிளேஸில் அதர் ஒர்க்குக்காக இங்கே 2 போனோம், அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த மாஃபியா மேன் அப்படி பேசிக்கிட்டு ஜாக் பக்கத்தில் க்ளோஸாக வந்து ஜாக்குக்கு கிஸ் பண்ணுவானா, அந்த மாதிரி கிஸ் பண்ணால் ஜாக்குமே பேக் கிஸ் பண்ணுறான். இந்த மாதிரி 2 பேருமே பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு அந்த பிளேஸில் ஒரு பர்சன்ட் வாக் பண்ணுற சவுண்ட், ஃபீட் சவுண்டு நல்லா கேட்குது. யார் அது? புதுசாக நம்ம பிளேஸ்க்குள்ள என்ட்ரு ஆகிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி அந்த கிஸ்ஸை ப்ரைக் பண்ணிவிட்டு ஜாக் அந்த மாஃபியா மேனை நோட் பண்ணோம். ஆமாம், பாடி கார்ட்ஸ் எல்லாரும் கீழே தானே இருக்க சொன்னேன், யார் மேலே வரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீ இங்கே இரு, நான் யாருன்னு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாஃபியா மேன் அப்படியே அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ண வந்தோம். அந்த ரூம் டோரை புஷ் பண்ணபடியே அந்த ரூமுக்குள்ளே ஃபேஸை மட்டும் கவர் பண்ணபடி கரெக்டாக அந்த பிளேஸ்க்குள்ளே அந்த நியூ பர்சன்ட் என்ட்ரு ஆகுறாங்க. அந்த மாதிரி என்ட்ரு ஆகிறத பார்த்துட்டு யார்டா நீ அப்படிங்கிற மாதிரி அந்த மாஃபியா மேன் கேட்டான். உன்னோட டெத்துக்கான பர்சன்ட்ரானா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டெத்துக்கான பர்சன்டா அப்படிங்கிற மாதிரி ஜாக் அப்படியே நம்ம உள்ளே என்ட்ராகிற அந்த நியூ பர்சன்ட்டை நோட் பண்ணால் மாஃபியா மேன் மட்டும்தான் இருப்பான்னு இந்த பிளேஸ்க்குள்ளே வந்த ஜாக்கே இருக்கிற மூமெண்ட் அந்த பர்சன் நோட் பண்ணிவிட்டு
ஒரே டைட்டில் உங்கள் 2 பேரையுமே நான் கில் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், யார்டா நீ உள்ளே என்ட்ராகி எங்கள் பிளேஸ்க்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசுகிற, சிங்கிள் பர்சண்டாக வந்து இந்த மாதிரி நீ பேசிட்டா நாங்கள்லாம் பயந்துருவோமா, அதனால் ஒன்றும் பண்ண முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி ஜாக்கு வந்து அப்படி கிளாப் பண்ணால், இப்போ அந்த பிளேஸில் ஒரு 20 பாடி கார்ட்ஸ் வராங்க. அது ஜாக்கோட பாடி கார்ட்ஸ். 20 பாடி கார்ட்ஸு கரெக்டாக அந்த பிளேஸில் வந்து ஜாக் பக்கத்தில் வந்து நின்னோம். அப்படி சரி, நீ எப்படி இவ்வளோ தூரம் மேலே வரைக்கும் வந்தேங்கிற மாதிரி அந்த மாஃபியா மேன் நியூவாக இருக்க அந்த பர்சன்ட்டை கேட்கவும், நீ ரெடி பண்ணி ப்ரொடெக்ட் பண்ண வச்சுருந்த உன்னோட மொத்த பாடி கார்ட்ஸையும் நான் சிங்கிள் பர்சன்ட்டாக கில் பண்ணிட்டேன்டா. நீங்கள் இந்த பிளேஸில் நீங்களும் அந்த 20 பாடி கார்ட்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. அவ்வளோ பேரை கில் பண்ண தெரிஞ்சு எனக்கு இந்த 20 மெம்பர்ஸை கில் பண்ண தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதை கேட்ட 100% ரொம்ப ஷாக் ஆகி அந்த மாஃபியா மேன் ஒவ்வொரு பாடிகார்டோட மொபைலுக்கு கால் பண்ணுறேன். இந்த மாதிரி கால் பண்ணால் எல்லாமே ஃபுல் ரிங்காக போகுது, யாருமே அட்டன் பண்ணல. இந்த மாதிரி அட்டன் பண்ணாத மூமெண்ட்டும் அந்த பர்சன் நோட் பண்ணிவிட்டு அந்த பர்சனோட ஆன்சரில் இருக்க மொபைல் அப்படியே அவனோட ஆன்சர்லேருந்து இந்த பர்சன்ட் வாங்கி அந்த பர்சன்ட் ஒரு நம்பரை டைப் அடிக்கிறாரு. இந்த மாதிரி டைப் அடித்தா அது வந்து நம்ம மாஃபியா மேனோட பர்சனல் செக்யூரிட்டியோட நம்பராக இருக்கும். அந்த நம்பருக்கு கால் பண்ணால் அந்த மொபைல் நம்ம நியூவாக இருக்க அந்த பர்சனோட ஹேண்ட்ஸில் இருக்குது. அந்த மொபைலை அப்படியே கரெக்டாக அந்த மாஃபியா மேனை பார்த்து காட்டுனா ஜாக் இந்த மொமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, என்ன திமிர் இருந்தால் சிங்கிளாக உள்ள என்றாகி இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் டே அவனை பிடிச்சி அடிங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பர்சன்ட்டுக்கிட்ட ஃபைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபைட் பண்ணோம். இந்த மாதிரி ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம நியூவாக இருக்க அந்த பர்சன்ட் அந்த பாடி கார்ட்ஸ் அவ்வளோ வெறியுமே அட்டாக் பண்ணி கில் பண்ணிகிட்ருப்பான். இந்த மாதிரி நைஃபை வச்சு பயங்கரமாக அட்டாக் பண்ணுறது, கில் பண்ணுற இந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே அந்த மாஃபியா மேனன் ஜாக்கு நோட் பண்ணிகிட்டு இருந்தான். ஜாக்கு வந்து உள்ளே இருக்க அந்த நியூ பர்சன்ட் யாருங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு, உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் என்னையை கில் பண்ண இந்த பிளேஸ்க்கு நைஃபோட வருவடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கரெக்டாக இப்போ இந்த மாதிரி ஃபைட் பண்ணிகிட்ருக்க அந்த நியூ பர்சனோட பேக் சைடு ஹெட்டில் அடிக்கிற மாதிரி ஒரு நல்ல லாங்காக ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ராடை தூக்கிட்டு வந்து, அவ்வளவு துணிச்சலாடா உனக்கு, நான் கூட ஒரு செகண்டில் யாரோ நினச்சி பயந்துட்டேன். உன்னை பார்த்து இத்தனை பேர் பயந்துருக்காங்க. அந்த லீ கூட செத்துருக்கான் பற்றியா, அதை நினைக்க சொல்ல எனக்கு தாண்டா அசிங்கமாக இருக்குங்கிற மாதிரி வேகமாக அந்த பர்சனோட ஹிட்டில் அடிக்க வர்ற மூமெண்ட்டை பட்டு ஃபைட் பண்ணிட்டு இருந்த பர்சன்ட் அப்படியே திரும்பி ராடு ஃபேஸ்கிட்ட வர்ற மூமெண்ட்டை பட்டுட்டு ஷாக்கானா அந்த ராடை கிரிப்பாக பிடிச்சபடி நம்மகிட்ட என்ட்ராகி அந்த ராடை ஜாக்கோட ஹேண்ட்ஸ்லேருந்து புஷ் பண்ணபடி ஜாக் அந்த ராடை வச்சு அடிப்பாரா. அந்த மாதிரி அடித்தா இந்த பிளேஸுக்கு நம்ம டேயும் ஜிமினாவை வந்த மூமெண்ட்டை பட்டுட்டு அந்த பர்சன்ட் ரொம்ப ஷாக்கானா. இப்போ அந்த பிளேஸில் நம்ம டேவோட பாடி கார்ட்ஸ் அவ்வளோ வெறுமே உள்ளே என்ட்ராகி மீதி இருக்கிற பாடி கார்ட்ஸை கில் பண்ணுறாங்க. இப்படி கில் பண்ணிவிட்டு அந்த மாஃபியா மேன் கூட நம்ம ஜிமினா ஃபைட் பண்ணிகிட்ருப்பாரு, ஜாக்கு கூட நம்ம டே ஃபைட் பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி ஃபைட் பண்ணிகிட்ருக்க அந்த மூமெண்ட்டுக்கு அந்த நியூவாக இருப்பார்ல அந்த பர்சன்ட் தான், நீங்கள் 2 பேரும் இவங்களை கில் பண்ணக்கூடாது, நான் மட்டும்தான் கில் பண்ணுவேனுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு நைஃபை ஹேண்ட்ஸில் எடுத்தபடி கரெக்டாக அந்த ஜிமினா மாஃபியா கூட ஃபைட் பண்ணிகிட்ருக்கார்ல அந்த பர்சன்ட்டுக்கிட்ட வந்துட்டு ஃபைட் பண்ணிகிட்ருக்கிற அந்த பொசிஷன்லேயும் ஜிமினா ஓங்கி ஒரு கிக் பண்ணி புஷ் பண்ணுற அந்த வேகத்துக்கு கீழே வர அந்த பர்சனோட நெக்கை நியூவாக இருக்க அந்த பர்சன் கட் பண்ணிடுவான். இந்த மாதிரி கட் பண்ண மூமெண்ட்டை பட்டுட்டு ஜிமினா ஷாக் ஆகிடே என்னடா பண்ண அப்படிங்கிற மாதிரி அந்த நியூ பர்சன்ட்டை நோட் பண்ணால் மாஃபியா மேனை கில் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட்டு நீ தாண்டானுங்கிற மாதிரி கரெக்டாக ஜாக்கை பட்டபடி திரும்பி டேக்கிட்ட ஃபைட் பண்ணிகிட்ருக்கு. ஜாக்கை கில் பண்ணுற மாதிரி வருவாரா. இந்த மாதிரி வர அந்த மூமெண்ட்டுக்கு நைஃபை வேகமாக ஜாக்கோட ஹிப்பில் சொருக வர மூமெண்ட்டும் பக்கத்தில் என்ட்ராகிற பர்சன்ட்டை ஜாக் நோட் பண்ணிவிட்டு நான் செட்டாலும் சரிடா ஒன்றை விட மாட்டேனுங்கிற மாதிரி பக்கத்தில் நம்ம அந்த நியூ பர்சன்ட்டுக்கு தெரியல ஜாக்கோட ஹேண்ட்ஸில் ரொம்ப பெரிய சைஸில் ஒரு மாதிரி நைஃப் இருக்குதுன்ட்டு டே கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு இவனையும் கில் பண்ணிடலானுங்கிற மாதிரி கரெக்டாக கிட்ட வர மூமெண்ட்டுக்கு நம்ம நியூவாக என்றார் 100% ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சா ஜாக்கு பக்கத்தில் வர 100% கில் பண்ணுற மாதிரி நைஃபை வேகமாக சொருகுனா ஒரு ஹேண்ட்ஸால் 100% ஹேண்ட்ஸை பிடிச்சா இன்னொரு ஹேண்ட்ஸால் ஜாக்கு அட்டாக் பண்ண வர நைஃபை நம்ம கிரிப்பாக பிடிச்சி ஜாக்கை ஓங்கி ஒரு கிக் பண்ண பொசிஷனில் தூக்கி
தூக்கி புஷ் பண்ணி வீசுறாரு. இந்த மாதிரி வீசுகிற மூமெண்ட்டுக்கு ஜாக் அப்படி ஹெட்டில் அடிப்பட்ட வெகிட்டுக்கு கீழே விழுவானா, அந்த மாதிரி விழுந்தா அந்த நைஃபை கீழே போட்டுட்டு ஓங்கி ஒரு ஸ்லாப் தான் இந்த பர்சனுக்கு. இந்த மாதிரி ஸ்லாப் பண்ண அந்த மூமெண்ட்டுக்கு அந்த பர்சன் அப்படியே நிமிண்டு நம்மகிட்ட நோட் பண்ண வர நம்ம நோட் பண்ணால் அப்படியே அந்த பர்சனோட நெக்கை கிரிப்பை பிடிச்சி இருக்குனபடி என்கிட்டயே ட்ராமா பண்ணி ஏமாற்றிட்டல நீ, என்னையே சீட் பண்ணி ஏமாற்றிட்டல நீ, எப்படிடா நீ இந்த மாதிரி பண்ணலாம், எப்படிடா இந்த மாதிரி பண்ணலாம், டே அறிவு இருக்கா இல்லையாடா உனக்கு, அறிவு இருக்கா, பிரெயின் இருக்கா, என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறியே, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பர்சன்ஸ் எந்த மாதிரி இருக்கணுங்கிறது கூட தெரியாடா உனக்கு, இந்த மாதிரி அட்டாக் பண்ணிகிட்ருக்க, இல்லையே நீ தான் கீல் பண்ணியா அப்படிங்கிற மாரி செம்ம கோவமாக நம்ம ஜங்குக்கை பார்த்து இப்படி கத்தி தீட்டிட்டு ஃபேஸில் போட்டிருக்கிறது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி நம்மகிட்ட வீஸ் வரா அந்த மாதிரி வீசுனா இப்போ தான் ஜிமினாவுக்கே தெரியுது இந்த பிளேஸில் நியூவாக அட்டாக் பண்ணிகிட்டு இருக்க பர்சன்ஸ் நம்ம ஜங்குக்குங்கிற மாரி ஷாக்கில் நோட் பண்ணோம். உள்ள என்ட்ராக சொல்லையே அந்த ஃபைட்டிங் பண்ணுறது ஜங்குக்கோட லுக் அட்ராக்ஷனை வச்சு அது ஜங்குக்குங்கிறத ஃபஸ்ட்லேயே கண்டுபிடிச்சிருப்பாரு. ஜங்குக்கு இந்த மாதிரி லீயை கில் பண்ணதும் ஜங்குக்கு தானுங்கிறதையும் கண்டுபிடிச்சிருப்பாரு. இந்த மாதிரி கண்டுபிடிச்ச மூமெண்ட்டுக்கு தான் நம்ம ஜங்குக்கு சேவ் பண்ணியிருந்திருப்பாரு. இந்த மூமெண்ட்டில் நம்ம ஜங்குக்கை பார்த்து பயங்கரமாக தீத்திட்டு இன்னொரு ஸ்லாப்பை வைக்க அவர் வரா, அந்த மாதிரி வைக்க வந்தால் அந்த ஹேண்ட்ஸை ஜிமினை பிடிச்சிட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்டா, என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான் அவன், என்ன ப்ரெக்னெண்ட்டான பர்சன் மாதிரியே நடந்துக்கிட்டு இருக்கான், நான் மட்டும் கரெக்டான டைட்டில் இங்கே வரலன்னு வச்சுக்கோ, உனக்கும் என் பேபிக்கும் என்ன வேணாலும் ஆயிருக்கும், ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிற, ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கிற, உனக்கு என்ன பைத்தியமா, இவ்வளவு திமிர் இருந்தால் ஏன் கிட்டேயே மெமரி லாஸ் பேஷண்ட் மாதிரி நடந்து பண்ணி, நான் கூட உனக்கு மெமரிலாம் இழந்து போச்சு நினச்சி எந்த அளவுக்கு பயந்தேன் தெரியுமா, என்கிட்டயே நீ ட்ராமா பண்ணியிருக்கல நீ அப்படிங்கிற மாதிரி செம்ம கோவமாக இப்படி நம்மகிட்ட கத்தையை பிடிச்சி நம்ம ஜங்குக்கு தள்ளி விட்டுட்டு என் கண்ணு முன்னாடியே தான் என் ஹயாங்க அந்த மாதிரி இந்த ஜாக்கும் அந்த டாகு எல்லா டாகும் சேர்ந்து அடிச்சிச்சு, என்னையும் அடிச்சிச்சு, என் பிரதர் இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கானா அதுக்கு இவங்களா தான் காரணம், இவங்கள என் ஹேண்ட்ஸாலே கில் பண்ணாதான் என் ஹயாங்க்கு நான் பண்ணுற ஒரு ரிவெஞ்ச், கண்டிப்பாக என் ஹயாங்கு என்னையும் அன்னைக்கு டார்ச்சர் பண்ணதுக்கு நான் கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுத்து தீருவேன். ஆல்ரெடி 2% கில் பண்ணிடுச்சு, இன்னும் இந்த ஜாக் மட்டும்தான் இருக்கான், இந்த ஜாக்கையும் நான் தான் கில் பண்ணுவேன், நான் அவனை கில் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவமாக கத்திட்டு நம்ம டேவோட ஹேண்ட்ஸில் இருக்க நைஃபை பிடிங்கிட்டு ஜாக் விழுந்திருப்பாம்ல, அடிப்பட்டு ஹெட்டில் அடிப்பட்ட பொசிஷனில் விழுந்திருப்பாம்ல, அந்த பிளேஸை நோட் பண்ணால் ஜாக் அங்கேருந்து தப்பிச்சிருப்பான். இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு இல்லை ஜாக் உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், கண்டிப்பாக நான் உன்னை விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பிளேஸ்லேருந்து ஜாக்கை தேடி ஓடுறாரா, அந்த மாதிரி ஓடுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப காண்டாகி ஜங்குக்கு முன்னாடி வந்துட்டு தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணாட்ட மட்டும் நைஃபை கூட அப்படிங்கிற மாதிரி சொன்னால் என்னன்னாலும் சரியாமல் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள தான் ஏதாவது ஒரு பிளேஸில் இருப்பான், கண்டிப்பாக நான் அவனை கில் பண்ணாமல் விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டு மூவ் பண்ணாக்க நம்ம ஜங்குக்கு ட்ரை பண்ணால் காண்டாகி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்லாப் வைக்கிறாரு. ஸ்லாப் வச்சு வெகிட்டுக்கு நம்ம ஜங்குக்கு அப்படியே மயங்கு வரா, அந்த மாதிரி மயங்குனா ஏன்டா அப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஜிமினா என்றான்னா நீ அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே நம்மகிட்ட ப்ராடஸ்டலே தூக்குனபடி கரெக்டாக அவர் வந்துருப்பார்ல அந்த காரில் பேக் சீட்டில் படுக்க வச்சுட்டு பாடி கார்ட்ஸ் அவ்வளோ பேருமே நோட் பண்ணிவிட்டு இந்த பிளேஸை மொத்தமாக டேமேஜ், அந்த பிளேஸ் இருக்குதே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக டேமேஜ் ஆக்கியிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த பிளேஸில் அங்கங்கே 2-3 பிளேஸ்லலாம் பாம்பை வச்சு ஃபுல்லாக ஃப்ளாஷ் பண்ணியிருந்தாங்க. ஃப்ளாஷ் பண்ணிவிட்டு பாடி கார்ட்ஸோடு நம்மகிட்டே அந்த ஃபாரஸ்ட் விட்டு வெளியே போகிற அந்த மூமெண்ட்டாக அதே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு ட்ரீக்கு பின்னாடி ஃபுல்லாக ஹெட்டில் ஹேண்ட்ஸ்லலாம் அடிபட்டு பிளட் வந்த வெள்ளத்துலேயே ஜாக் நோட் பண்ணுறான், கண்டிப்பாக உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜாக் நோட் பண்ணிகிட்ருப்பான். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ டேயோட மேன்ஷனில் காட்டினா நம்ம ஜங்குக்கு இப்போ பெட்டில் தான் ஃபுல்லாக மயக்க பொசிஷனில் இருக்க மூமெண்ட்டம் ஷிகாவும் ஜெய்குப்பு நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு நம்மகிட்ட கூட சொல்லாமல் ட்ராமா பண்ணானா அப்படிங்கிற மாதிரி இப்படி திங்க் பண்ணிட்டு இருந்தா டேயுமே செம்ம காண்டில் அதே ரூமுக்குள்ளே தான் கோவமாகவே ஜங்குக்கு எப்போ எழுந்துப்பானுங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. இப்போ ஒரு 2 ஹவர் 3 ஹவருக்கு மேலே ஃபாஸ்ட் ஆகுது. ஜங்குக்கு அப்படியே ஐயை ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்போ பாய்ஸஸ் எல்லாரும் தன்னை சுற்றி உட்காந்துருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு அப்படியே பெட்டில் எழுந்து உட்காந்தாட்டே அப்படியே எழுந்து நேராக ஜங்குக்கிட்ட வந்து ஜங்கு கூட நெக்க கிரிப்பை பிடிச்சபடி அப்படியே அந்த பெட்டில் லாக் பண்ணப்படி பிடிக்கிறாரு. உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் என்ன மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்ப ஜங்குக்கு, நீ உன்னை நான் என்ன மாதிரி நான்
திங்க் பண்ணி வச்சுருந்தேன். உனக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சுன்னு நினச்சி நான் திங்க் பண்ணி வச்சுருந்தா யாரை கேட்டு இந்த ஹோல் ஒர்க்கையும் நீ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம டேயை பிடிச்சி திட்டுனா ஜிமினா வந்து அப்படியே டேயே நம்ம ஜங்குக்கு விட்டு மூவ் ஆன் ஆக்குறாரு. இந்த மாதிரி மூவ் ஆக்குனாக்குனா யாரை கேட்டு நான் இந்த ஒர்க்கை பண்ணணும்? ஹாரி என்னோட ஹயாங் என் கண்ணு முன்னாடி தான் ஹாரியை பயங்கரமாக அடித்து கில் பண்ணுற அளவுக்கு ஹோல் ஒர்க்கையும் பண்ணாங்க. கண்டிப்பாக அதுக்கு நான் ரிவெஞ்ச் எடுப்பேன். நீ மட்டும் அந்த பிளேஸில் என்ட்ராகலன்னா நீ நேரத்துக்கு என் பேபி இல்லாட்டி நீ 2 பேரில் யாராவது என்னை விட்டு மூவ் ஆன் ஆகியிருப்பீங்க. இல்லைன்னா 2 பேருமே மூவ் ஆன் ஆகிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கட்டுவார அந்த மாதிரி கட்டுனா டே வேண்டாம்டா வேண்டாம்டா ப்ராப்ளம் ஆகுதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இங்கே பாருடையா நீ என்னை எந்த மாதிரி வேணாலும் ட்ரீட் பண்ணிக்கோ, எந்த மாதிரி வேணாலும் திட்டிக்கோ, என்ன வேணாலும் பனிஷ்மெண்ட் பண்ணிக்கோ. ஆனால் ஏன் ஹயாங்க என் கண்ணு முன்னாடி டார்ச்சர் பண்ண அந்த பர்சன்ஸ் யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன். 2 பேரும் டெட் ஆகிட்டாங்க. இன்னும் அந்த ஜாக் மட்டும்தான் இருக்கான். அவன் என் லைஃப்பில் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டே இருந்தான். கண்டிப்பாக அவனை நான் தான் கில் பண்ணுவேன். ஹாரிக்காக கண்டிப்பாக நான் அந்த ஜாக்கை ரிவெஞ்ச் எடுத்து தருவேன். நீ என்ன மாதிரி என்னை ட்ரீட் பண்ணாலும் எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி செம்ம கோவமாக நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி தீட்டிட்டு அப்படியே பெட்ரூம் விட்டு வெளியே போவாரா. எங்கே டைம் ஸ்கிப் ஆகி நைட்டு ஒரு 10 o'clock ஆயிடுச்சு. நம்ம ஜங்குக்கு தான் நம்ம தேடி வராது. இந்த மாதிரி தேடி வந்தோம். நம்ம ஜங்குக்கு வந்து கார்டன் சைடில் உட்காந்துருந்து ரொம்ப ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லான மூமெண்ட்டில் இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு ஜங்குக் பக்கத்தில் பொறுமையாக வந்து உட்காந்துட்டு ஜங்குக்கு அப்படியே லைட்டாக ஹக் பண்ணபடி அவரோட டைஸில் படுக்க வைக்கிறாரு. படுக்க வச்சுட்டு என்ன ஆச்சு, ஏன் இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுற?